Welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 8th standard maths full book edition chapter 5ல example 5.5 பார்க்கலாம். If triangle PQ are similar to triangle XYZ, find A and B. இங்கே triangle PQR XYZ ரெண்டு triangleமே similar-ஆ இருந்தா A and B உடைய வேல்யூ நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. சிமிலாரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ஷேப்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நமக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அதனுடைய ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். பட் சைடு வந்து நமக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். அதாவது சைடுடைய மெஷர்மெண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே நமக்கு பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆங்கிள்ஸும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. தென் சைடோடைய மெஷர்மெண்ட் பார்த்தோம்னா இந்த சைடையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரே மாதிரி இருக்கா? வேல்யூ வேரி ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் சிமிலாரிட்டி. அப்படின்னா ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும், சைடோடைய மெஷர்மெண்ட் ப்ரப்போர்ஷனலில் இருக்கும். ரெண்டு ப்ரப்போர்ஷனல் அப்படின்னா ரேஷியோவில் எழுதுவோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அதுதான் இங்கே கிவன் வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கிறோம். கிவன் தட் ட்ரையாங்கிள் PQR similar to triangle XYZ, their corresponding sides are proportional. அதனுடைய சைடு வந்து ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. ஸோ இந்த சைடையும் இதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த சைடையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா ரெண்டுமே ப்ரப்போர்ஷனல். ஸோ எப்படி எழுதலாம்? PQ டிவைடட் பை XY அப்படின்னு எழுதலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் எப்படி எழுதலாம்? QR டிவைடட் பை YZ அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு PR டிவைடட் பை XZ அப்படின்னு எழுதலாம். ஸோ அதை இங்கே நமக்கு ப்ரப்போர்ஷனலாக எழுதி தென் அந்த சைடோடைய வேல்யூஸ் ரேஷியோ எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இந்த ப்ரப்போர்ஷனாலிட்டி வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே நமக்கு PQவோடைய வேல்யூ நமக்கு 8, XYயோடைய வேல்யூ வந்து A. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. தென் QRோடைய வேல்யூ 14, YZோடைய வேல்யூ B. ஓகே, PRோடைய வேல்யூ 10, தென் XZோடைய வேல்யூ 16. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கு இல்லையா? இங்கே நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? A அண்ட் Bயோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இங்கே இது ஒவ்வொரு ப்ரப்போர்ஷனலையுமே நம்ம ரெண்டு ரேஷியோவாக நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு A அண்ட் Bயோடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு Aவோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்காக 8/Aவையும் 10/16 இதை ரெண்டு ஃப்ராக்ஷனையுமே நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது Aவோடைய வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இங்கே இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பில் இருந்து 8 டிவைடட் பை A தட் இஸ் ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 16 இது ரெண்டையும் மட்டும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஏவுடைய வேல்யூ டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு மாறிடும் இல்லையா? ஸோ 8 இன்ட்டு 16 தட் இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு A அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே ஏவுடைய வேல்யூ தானே வேணும். ஸோ 10 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துடும். 8 இன்ட்டு 16 டிவைடட் பை 10 தட் இஸ் ஈக்குவல் டு A அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை நம்ம 2 டேபிளில் நம்ம க்ராஸ் பண்ணலாமா? 4 2s are 8, 5 2s are 10. 4 இன்ட்டு 16ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 6 4s are 24க்கு 4, ரிமைனிங் 2, 1 4s are 4, 4 + 2 வந்து 6, 64 டிவைடட் பை 5 தட் இஸ் ஈக்குவல் டு A அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே 64ஐ 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 5s are 5, சப்ராக்ட் பண்ணோம்னா 1, 14, 2 5s are 10, ரிமைனிங் 4. 4 5th டேபிளில் டிவைட் ஆகாது. ஸோ பாயிண்ட் பண்ணி 0 ஜாயின் பண்ணிக்கிறோம். 8 5s are 40 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் நமக்கு என்ன? 12.8. மெஷர்மெண்ட் எல்லாமே நமக்கு ஃபார்முலாவில் எப்படி கொடுத்துருக்காங்க? டயக்ராமில் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஏவுடைய வேல்யூ 12.8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா? சேம் இதே மாதிரியே இப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணிக்கலாம்.
கம்பேர் பண்ணோம்னா இதுக்கு கீழே ஆக்சுவலாக எழுதணும் 14 divided by b that is equal to 10 divided by 16. இங்கேயும் b உடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்கிறதுக்காக கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ b டினாமினேட்டரில் இருந்து நியூமரேட்டருக்கு மாறிடும். ஸோ 14 into 16 that is equal to 10 into b அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 14 into 16 10 வந்து இங்கே டினாமினேட்டரில் வந்துடும். ரிமைனிங் இந்த சைடு b உடைய வேல்யூ மட்டும் இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே 14ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 14 into 16 6 4s are 24 4 remaining 2 1 6 are 6 6 plus 2 வந்து நமக்கு 8. இங்கே 1 4s are 4 1 1s are 1 4 12க்கு 2 remaining 1 2. ஸோ இங்கே 224 divided by 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். டினாமினேட்டரில் 10 இருந்ததுன்னா ஒரு டிஜிட் டெசிமல் பிளேஸ் வேல்யூ நம்ம பிளேஸ் பண்ணலாமா? 22.4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ பியோடைய வேல்யூ என்ன? 22.4 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய சிமிலாரிட்டி ட்ரையாங்கிளுக்கு ஏ அண்ட் பியோடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஏ 12.8 சென்டிமீட்டர், பி 22.4 சென்டிமீட்டர். ஓகே, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.